பசங்களா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது பார்த்தோம்ல. இந்த பையன் என்ன சொன்னான், இந்த பார்க் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொன்னான். இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, இல்ல இந்த பார்க் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துன்னு சொல்லுச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? லெட் அஸ் ஃபைண்ட் பை மெஷரிங். இந்த பையன் சொல்றான், நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, தி லென்த் ஆஃப் திஸ் சைடு இஸ் 20 ஃபுட் ஸ்பேன். இந்த சைடு வந்து லென்த் வந்து 20 ஃபுட் ஸ்பேன். காலால அளவெடுத்து சொல்லுது 20 ஃபுட் ஸ்பேன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் the length of this side is 25 foot span. இந்த சைடு வந்து 20, இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்கு, 25 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காலால் அளவெடுத்து சொல்லிடுச்சு. அதுக்கு வந்து இந்த பொண்ணு சொல்லுது, ஆமா இது வந்து நித்யா சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. யூ ஆர் கரெக்ட், திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள். இது வந்து என்ன ஷேப், இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த சூட்டபிள் மெஷரிங் யூனிட் டு மெஷர் த லென்த். இப்போ கரெக்டான யூனிட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணலாமா? வாங்க. இந்த பூ அளக்கிறதுக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஒரு முழம்னு சொல்லிட்டு கை யூஸ் பண்ணுவோமா, இல்லை நம்ம ஹேண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணுவோமா? நம்ம வந்து எல்போவில் தான் மெஷர் பண்ணுவோம். அதனால் இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, அப்புறம் இந்த டென்னிஸ் ஏரியாவை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஹேண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஃபுட் ஸ்பேன் தான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட்டு இந்த நோட் புக்கை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபுட் ஸ்பேன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட் ஸ்பேன் தான் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, fill in the blanks with suitable symbol. இந்த சிம்பிளை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கீழே வந்துடும், வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மேலே போயிடும். சரியா? இப்போது இதில் எது வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பம்கின் வெயிட் அதிகமாக இருக்கா, இல்லை தக்காளி வெயிட் அதிகமாக இருக்கா? பம்கின் தான் வெயிட் அதிகமாக இருக்குது. அதனால இந்த வெயிட் கீழே போயிடும், இந்த தக்காளி வெயிட் மேலே போயிடும். அடுத்து பாருங்க, இதில் இந்த கேபேஜ் வெயிட் அதிகமாக, இல்லை இந்த பிரிஞ்சால் வெயிட் அதிகமாக? கண்டிப்பாக இந்த கேபேஜ் தான் வெயிட் அதிகம். அதனால கேபேஜ் கீழே வந்துடும், பிரிஞ்சால் மேலே போயிடும். அடுத்து பாருங்க, இதில் லெமன் வெயிட் அதிகமா, இல்லை வாட்டர்மெலன் வெயிட் அதிகமா? கண்டிப்பாக வாட்டர்மெலன் தான் வெயிட் அதிகம். அதனால வாட்டர்மெலன் கீழே போயிடும், இந்த லெமன் மேலே போயிடும். அடுத்து பாருங்க, டிக் த சூட்டபிள் வெசல் யூஸ் டு ஃபில் த வாட்டர் குவிக்லி. எதை வச்சு நம்ம சீக்கிரம் வாட்டரை ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த டேங்க் பாருங்கள். இந்த டேங்க்கில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணோம், எதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க? ஜக்கை வச்சு பண்ணுவீங்களா, இல்லை பக்கெட்டை வச்சு பண்ணுவீங்களா? எதை வச்சு பண்ணால் சீக்கிரம் வாட்டர் நம்ம ஃபில் பண்ண முடியும்? பக்கெட்டை வச்சு பண்ணால் தான் வாட்டரை ஈஸியாக சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும். ஜக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சி நம்மளால் ஊற்ற முடியும். சரியா? அடுத்து பாருங்கள், அப்புறம் இந்த ட்ராஷ் பக்கெட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணோன்னா நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம்? வாட்டர் ஜக் வச்சு பண்ணலாமா, இல்லை இந்த வாட்டர் கேன் வச்சு பண்ணலாமா? வாட்டர் கேன் தான் பெருசாக இருக்குது, அதனால் வாட்டர் கேன் வச்சு பண்ணால் தான் சீக்கிரம் முடியும். இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாத்திரத்தை ஃபில் பண்ணுறதுக்கு எதை வச்சு ஃபில் பண்ண முடியும்? சீக்கிரம் ஃபில் பண்ணணும்னா இந்த வாட்டர் கேன் வச்சு பண்ணலாமா, இல்லை இந்த பானையை வச்சு பண்ணலாமா? இந்த பானையை வச்சு தான் சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும். டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3 பேர் வராங்க. ஐ வாண்ட் அ ஜாஸ்மின் பிளான்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த பையன் சொல்கிறான், ஐ வாண்ட் அ மேரிகோல்ட் பிளான்ட் வேணும்னு இந்த பையன் சொல்கிறான். அப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது, ஐ வாண்ட் அ ரோஸ் பிளான்ட், எனக்கு ரோஸ் பிளான்ட் வேணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே விலையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரோஸ் பிளான்ட் எவ்வளோ? 46 rupees. மேரிகோல்ட் பிளான்ட் எவ்வளோ? 27 rupees. ஜாஸ்மின் பிளான்ட் எவ்வளோ? 36 rupees. டியூபரோஸ் பிளான்ட் எவ்வளோ? 35 rupees. ஹைபிஸ்கஸ் பிளான்ட் எவ்வளோ? 16 rupees. இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் விலையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம ஆட் பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த பிளான்ட்டோட ப்ரைஸில் ஆட் பண்ணலாமா? வாங்க. ஜாஸ்மின் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 36. இங்கே ஒன்ஸ் போட்டுக்கலாம், இங்கே டென்ஸ் போட்டுக்கலாம். ஒன்ஸோட ப்ரைஸ் என்ன? 6 போட்டுக்கோங்க. அப்புறம் டென்ஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து 46. ஒன்ஸ் டென்ஸ். ஒன்ஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. டென்ஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணலாமா? 6 + 6 என்ன? +6 என்ன? 7, 8, 9, 10, 11, 12. எவ்வளோ வருது ஆன்சர்? 12 வருது. 2 இங்கே போட்டுட்டு 1 வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். அப்புறம் 1 நம்ம கேரி பண்ணிட்டோம்ல. இப்போ 3 + 1 என்ன? 4. 4 + 4 என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். 4 + 4 5, 6, 7, 8. என்ன வருது? ஆன்சர் 8 வருது. 82 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க,
ப்ரைஸ் ஆஃப் மேரிகோல்ட் பிளான்ட். மேரிகோல்ட் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 27 ருபீஸ். என்ன ப்ரைஸ்? 27. 7 ஒன்ஸ் 2 டென்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் டியூபரோஸ் பிளான்ட் எவ்வளோ? டியூபரோஸோட பிளான்ட் வந்து 35 ருபீஸ். 5 ஒன்ஸ் 3 டென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 7 + 5 எவ்வளோ? 8, 9, 10, 11, 12. நம்ம என்ன பண்ணோம்? 2 இங்கே போட்டுட்டு கேரி 1 பக்கத்தில் ஒன்று கொடுத்துடணும். 2 + 1 என்ன? 3. 3 + 3 என்ன? 4, 5, 6. என்ன ஆன்சர்? 6 தான் ஆன்சர். மொத்தம் எவ்வளோ? 62. 6 டென்ஸ் 2 ஒன்ஸ். அடுத்து பாருங்க, ப்ரைஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் பிளான்ட். இங்கே ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் 16. 6 1 1 டென்ஸ் எவ்வளோ இருக்கு? 6 ஒன்ஸ் இருக்கு. 1 10 மட்டும்தான் இருக்கு. அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் பாருங்க 46. இங்கே எவ்வளோ இருக்கு? 6 ஒன்ஸ் இருக்கு. 4 டென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 6 + 6 என்ன? கவுண்ட் பண்ணுங்க. 7, 8, 9, 10, 11, 12. 2 இங்கே போட்டுட்டு பக்கத்தில் கேரி ஒன்று மேலே போட்டுக்கலாம். அப்புறம் 1 + 1 என்ன? 2. 2 + 4 என்ன? கவுண்ட் பண்ணுங்க. 2 + 4 5, 6. ஆன்சர் என்ன? 6. அடுத்து ப்ரைஸ் ஆஃப் ஜாஸ்மின் பிளான்ட். ஜாஸ்மின் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 36. 6 ஒன்ஸ் 3 டென்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் மேரிகோல்ட் பிளான்ட். மேரிகோல்ட் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 27. 7 ஒன்ஸ் 2 டென்ஸ். இது ரெண்டுமே ஆட் பண்ணலாமா? 6 + 7 எவ்வளோ? 7, 8, 9, 10, 11, 12, 13. 13. 3 இங்கே போட்டுக்கோங்க. மேலே 1 கேரி பண்ணிக்கோங்க. 3 + 1 என்ன? 4. 4 + 2 என்ன? 5, 6. 6 இங்கே போட்டுக்கோங்க. மொத்தம் 6 டென்ஸ் 3 ஒன்ஸ் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? 46. 4 டென்ஸ் 6 ஒன்ஸ் இருக்கு. ப்ரைஸ் ஆஃப் மேரிகோல்ட் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 27. 2 டென்ஸ் 7 ஒன்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 6 + 7 எவ்வளோ? 13. 7, 8, 9, 10, 11, 12, 13. 3 இங்கே போட்டுட்டு மேலே ஒன்று கேரி பண்ணிக்கலாமா? 4 + 1 என்ன? 5. 5 + 2 என்ன? 6, 7. 7 இங்கே போட்டுக்கோங்க. மொத்தம் எவ்வளோ? 7 டென்ஸ் 3 ஒன்ஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க, ப்ரைஸ் ஆஃப் டியூபரோஸ் பிளான்ட். டியூபரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன பாருங்க? 35. மொத்தம் எவ்வளோ? 3 டென்ஸ் 5 ஒன்ஸ். ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. 46. மொத்தம் எவ்வளோ? 4 டென்ஸ் 6 ஒன்ஸ். 5 + 6 என்ன? 7, 8, 9, 10, 11. 1 இங்கே போட்டுட்டு 1 இங்கே நம்ம கேரி பண்ணிப்போமா? 3 + 1 என்ன? 4 + 4 என்ன? 5, 6, 7, 8. 8 இங்கே போட்டுக்கலாமா? 8 டென்ஸ் 1 ஒன்ஸ் இருக்கு. அவ்வளோதான். அடுத்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஹியர் இஸ் அ ரோஸ் பிளான்ட் அந்த ரிமைனிங் அமௌண்ட். எல்லாரும் அந்த கடைக்காரர்கிட்ட ரோஸ் வாங்கிட்டு மிச்ச காசு வாங்கிக்கிறாங்க. அவர் மிச்சம் காசு கொடுத்துட்றாரு, சில்லறை காசு கொடுத்துட்றாரு. அப்புறம் ஹியர் இஸ் அ மேரிகோல்ட் பிளான்ட் அந்த ரிமைனிங் அமௌண்ட். இந்த பையன்கிட்டையும் இதுதான் மேரிகோல்ட் பிளான்ட், இந்த அவன் மிச்ச காசுன்னு கொடுத்துட்றாரு. அடுத்து பாருங்க, ஹியர் இஸ் அ ஜாஸ்மின் பிளான்ட் அந்த ரிமைனிங் அமௌண்ட். இவங்ககிட்டயும் இந்தாங்க இந்த மல்லிகைப்பூ, இந்தாங்க மிச்ச அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. இப்போ இதை வச்சு அவர் மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மணி கிவன் டு த ஷாப்கீப்பர். ஷாப்கீப்பர் கிட்ட கொடுத்த மணி என்ன? 60 ருபீஸ். ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. 46. 6 ஒன்ஸ் 4 டென்ஸ். 0ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? இங்கே 0 தான் இருக்குது. 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6 தான் வரும். ஏன்னா இங்கே 0 தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த 6ஐ தூக்கி நம்ம அப்படியே போட்டுக்கலாமா? 6ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6லேருந்து 4 பின்னாடி கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 5, 4, 3, 2. ஆன்சர் என்ன? 2. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அடுத்து பாருங்க, மணி கிவன் டு த ஷாப்கீப்பர். ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் பிளான்ட். ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. 16 ருபீஸ். 6 ஒன்ஸ்
1 டென்ஸ். 0ல 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? இங்க 0 தான் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல. அதனால இந்த 6அ நம்ம அப்படியே போட்டுக்கலாமா? 5ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ சொல்லுங்க? 4. என்ன ஆன்சர்? 5ல 1 போயிடுச்சுன்னா 4. அடுத்து பாருங்க. மணி given to the shopkeeper. ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 rupees. price of a tuberose plant. tuberose plantோட price என்னன்னு பாருங்க. 35. 5 ones 5 ones 3 tens. 0ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0 தான் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லையே. அதனால இந்த 5 நம்ம அப்படியே போட்டுக்கலாமா? 5ல 3 போயிடுச்சுன்னா 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 1 2 3. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 2. 5ல 3 போயிடுச்சுன்னா 225 rupees ரிமைனிங் அமௌண்ட் ஷாப்கீப்பர் கொடுத்துருக்காரு. அடுத்து பாருங்க. மணி given to the shopkeeper. ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 rupees கொடுத்துருக்காங்க. price of a jasmine plant. ஜாஸ்மின் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன? 36. 6 ones 3 tens. இங்க 0 தான் இருக்கு. 0 இருந்தா நான் என்ன சொன்னேன்? இந்த கீழ இருக்க நம்பர் அப்படியே போட்டுக்க சொன்னேன். இங்க அப்படியே போட்டுக்கோங்க. 6 போட்டுக்கோங்க. 4ல 3 போயிருச்சுன்னா 4 1 2 3. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1 தான் இருக்கு. 4ல 3 போயிருச்சுன்னா எவ்வளோ? 1. மொத்தம் 16 rupees அந்த கடைக்காரர் வந்து பசங்களுக்கு தரணும். அடுத்து பாருங்க. மணி given to the shopkeeper எவ்வளோ? 30 rupees பசங்க கொடுத்துருக்காங்க. price of marigold plant. marigold plantோட price என்னன்னு பாருங்க. 27 rupees. 7 ones 2 tens. இந்த 0 இங்க மேல இருந்தா நான் என்ன சொன்னேன்? இந்த நம்பர் அப்படியே நம்ம கீழே போட்டுக்கணும். இப்போ 3ல 2 போயிருச்சுன்னா எவ்வளோ? சொல்லுங்க பார்க்கலாம். 3 2 1. மிச்சம் என்ன ஆன்சர் இருக்கு? 1 தான் இருக்கு. 3ல 2 போயிடுச்சுன்னா 1. 17 rupees கடைக்காரர் திரும்ப தரணும். அடுத்து பாருங்க. மணி given to the shopkeeper. ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 rupees கொடுத்துருக்காங்க. price of hibiscus plant. hibiscus plantோட price என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 16 rupees. 6 ones 1 tens. இங்க 0 இருந்தா நான் என்ன சொன்னேன்? இந்த 6அ அப்படியே போட்டுக்க சொன்னேன். அப்புறம் 2 minus 1 என்ன? 2ல 1 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1. அவ்வளோதான். 16 rupees தான் அந்த கடைக்காரர் அவங்களுக்கு தரணும்.